بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனித நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய மார்க்கம் இணைந்து சேர்ந்து வாழச் சொல்கின்ற உறவுகள் குறித்து, என்னென்ன உறவுகளோடு நாம் நெருக்கமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னர் ரஹீம சுஜினத்தும் மினர் ரஹ்மான். இந்த ரஹீம் உறவுகள் இருக்கின்றதே, அது அர் ரஹ்மானுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய ஒரு பிணைப்பாகும். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாஹ் சொல்கின்றான், மன் வசலகி, யார் அல்லாஹ்வுடைய பிணைப்பாக இருக்கக்கூடிய அந்த உறவுகளை இணைத்து சேர்த்து வாழ்வார்களோ, வசல்துஹு, அவனை நானும் சேர்த்து வாழ்வேன், சேர்த்து கொள்கின்றேன். வமன் கதஅகி, யார் அந்த உறவுகளை துண்டிப்பார்களோ, கதஅதுஹு, அந்த மனிதனை நானும் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இந்த வசனத்தில், இந்த ஹதீஸில் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். எப்படி அழுத்தமாக சொல்லி காண்பிக்கின்றார்கள்? சுஜினத்தும் மினர் ரஹ்மான். ரஹ்மான் என்றது அந்த அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்றதில் அந்த ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை பிரதானமான ஒன்று. அதிலிருந்து வந்த ஒன்று தான் இந்த ரஹீம், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த பிணைப்புகளில் உள்ள ஒன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது, மங்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொள்வார்களோ, ஃபல் யஸில் ரஹிமா, அவர்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று பொதுவாக சொல்லாமல், யார் அல்லாஹ்வையும் நாளை மறுமை நாளையும், அவர் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்தை சொல்கின்ற போது ஒரு அழுத்தத்தை கொடுக்குகின்றார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த விஷயத்தை சொல்கின்ற போது ஒரு அழுத்தத்தை கொடுக்குகின்றதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்துக்குரியவர்களுடைய பண்புகளை சொல்கின்ற போது, வஅஹ்லுல் ஜன்னதி ஸலாஸத்து, 3 கூட்டத்தார் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கூட்டத்தார் யார் என்று சொன்னால், வரஜுலுன், ஒரு மனிதர், ரஹீமுன் ரஃபீக்குல் கல்பி லிகுல்லி தி குருபா வ முஸ்லிமின்,
ஒவ்வொரு உறவினர்களோடும், நெருங்கிய உறவினர்களோடும், முஸ்லீம்களோடும் யாரு மென்மையாகவும் இரக்க குணமுள்ளவர்களாகவும் நடந்து கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றதை பார்க்கலாம். இப்படி ஏராளமான செய்திகள் இருக்குது. உறவுகளோடு சேர்ந்து வாழுமாறு சொல்லக்கூடிய செய்திகள் ரசூலுல்லாஹ் அழுத்திய பல செய்திகளை சொல்லியிருக்கின்றதை பார்க்கலாம். சரி, எந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுமாறு இந்த ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய அந்த உறவினர்கள் யார், அந்த லிஸ்ட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் எங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லையோ, நாங்கள் அஜ்னபி மஹரமின்னு சொல்லுவோம் இல்லை, அஜ்னபின்னா அந்நியவர்கள், மஹரமின்னு சொன்னால் நம்ம கூட இருக்கின்றவர்கள், அதாவது திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், இவங்க தான் நம்முடைய உறவினர்கள். அதாவது தாய் தந்தை, என்னோடு கூட உடன் பிறந்தவர்கள், நானா தம்பி அக்கா தங்கச்சி, அதே போல அக்கா தங்கச்சி நானா தம்பியினுடைய குழந்தைகள். இப்போ அவங்களுக்கு நான் யாரு? தங்கச்சி அக்காவுடைய குழந்தைகளாக இருந்தால் மாமா, தம்பியினுடைய குழந்தைகளாக இருந்தால் சில நேரங்களில் சாச்சா அல்லது பெரியப்பா என்று அந்த உறவுக்குள்ளே வருவோம். அதாவது என்னுடைய கூட பிறந்த நானா தங்கச்சி தாத்தா அந்த உறவுக்குள்ளே வருவாங்க, அவர்களுடைய குழந்தைகள் எனக்கு. இது போக என்னுடைய தாயுடைய கூட பிறந்தவர்கள், என்னுடைய தந்தையோடு கூட பிறந்தவர்கள், அதாவது மாமா மாமி அல்லது பெரியம்மா அல்லது சாட்சி சித்தின்னு நாங்கள் சொல்லுவோம், அல்லது சித்தப்பா. இது போக பால்குடி உறவின் மூலமாக வரக்கூடிய உறவுகள், இது மட்டும்தான் இந்த உறவுகளுக்குள்ள வருவாங்களே தவிர இதை தாண்டி இருக்கின்ற மற்ற அத்தனை பேரும் நமக்கு அந்நியர்கள் தான். அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் தான். ஆனால் நாங்கள் அதுக்கு என்ன பேரை வச்சுக்கிட்டாலும் சரி, என்னுடைய அக்கா முறை உறவு, என்னுடைய தம்பி முறை உறவு, என்னுடைய தங்கச்சி முறை உறவு, என்னுடைய மச்சினிச்சி, இப்படி எந்த பேரை நானும் நீங்களும் வைத்து கொண்டாலும் இஸ்லாம் சேர்ந்து வாழுமாறு, இணைந்து வாழுமாறு, நெருக்கமாக சேர்ந்து வாழுமாறு சொல்லக்கூடிய இந்த உறவுகள் இப்போ நான் மேலே சொன்ன அந்த லிஸ்ட்டு தான். என் கூட பிறந்தவங்க, கூட பிறந்தவங்களுடைய குழந்தைகள், என்னுடைய தாயின் தந்தையும், தாயுடைய கூட பிறந்தவர்களும், தந்தையோடு கூட பிறந்தவர்களும், பால் குடியும் மூலமாக உறவு ஏற்படக்கூடியவர்களும், இந்த உறவு முறையை தான் இஸ்லாம் சொல்கின்றதை பார்க்கலாம். சரி, இப்போ எங்கட சமூகத்தில் நாங்கள் யாரையெல்லாம் அந்த பேர் சொல்லி கூப்பிடுறதுனால உறவு முறை வருதோ அதை இஸ்லாம் எந்த அளவுக்கு தடுக்குது என்பதை நாங்கள் பார்க்கணும். அப்போ தான் தெரியுமோ இதுக்கப்புறம் இவர்களுடைய விடயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அதில் முதலாவதாக என்னுடைய தம்பியுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும், அல்ல என்னுடைய தங்கச்சியினுடைய அல்ல தாத்தாவினுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? அக்கா முறை உறவு, தம்பி முறை உறவு அப்படின்னு. இஸ்லாம் சொல்லுது அவர்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதி உள்ளவர்கள். என்னுடைய தம்பி என்னுடைய மகளை என் பையனுக்கு முடிக்கலாமான்னு கேட்டால் முடிக்கலாம், தாராளம். அப்போ அந்நிய ஆணாக இருந்தால் தானே முடிக்கலாம், அந்நிய பெண்ணாக இருந்தால் தானே முடிக்கலாம். நாங்கள் அதுக்கு அக்கா தங்கச்சி என்ற பேரை நாங்கள் சூட்டி கொண்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? அது உன்னுடைய அந்நிய பெண் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் அண்ணன் என்ற பேரை சூட்டி கொண்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது? அது அந்நிய ஆண் என்று இஸ்லாம் சொல்லுது. சிறு வயசில் அண்ணன் தம்பியினுடைய பிள்ளைங்க, அக்கா தங்கச்சியினுடைய பிள்ளைங்க, அக்கா தம்பியினுடைய பிள்ளைங்க ஒன்றா வளருவாங்க. எது வரைக்கும் அந்த வளர்ப்பு இருக்கணும் என்று சொன்னால் வயது வரைக்கும் தான், வயதுக்கு வரும் வரைக்கும் தான். ஒரு பெண் புள்ள 11 வயசில் 10 வயசில் 12 வயசில் வயதுக்கு வந்துடுச்சா, அக்காவினுடைய தம்பியினுடைய அல்ல அண்ணனுடைய குழந்தை ஒரு 12-13 வயசில் இருக்கிறா, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது, மார்க்கப்படி முடியாது, இஸ்லாமிய சட்டப்படி. ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் ஆடை ஒழுங்குகளை ஒரு அந்நிய ஆணிடத்தில் இஸ்லாம் சொல்லுதோ அது அத்தனை ஆடைகளையும் இவங்க பேணணும் அவங்களுக்கு மத்தியில். அதுக்கு முன்னாடி ஒன்றா தூங்கியிருப்பாங்க, ஒரே வீட்டில் ஒன்றா விளையாடி இருப்பாங்க, ஒன்றா குளிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் அப்படி தானே என்னுடைய குழந்தைகளும் அல்ல என் தம்பியினுடைய குழந்தைகளும் ஒன்றா தூங்கியிருப்பாங்க, ஒரே கட்டில் ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா குளிச்சிருப்பாங்க. இது எல்லாமே எது வரைக்கும்னா அந்த ரெண்டு பேருடைய குழந்தைகளும் வயதுக்கு வரும் வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொந்தக்காரங்களா, உறவு பாராட்ட வேண்டியவங்களா, கட்டி பிடிச்சி சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டியவங்களா, ஒரே கட்டிலில் தூங்க வேண்டியவங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு அந்நிய ஆணிடத்தில் ஒரு பெண் எப்படி தன்னுடைய முகத்தை மணிக்கட்டு வரை மட்டும் காட்ட வேண்டுமோ அதே போல என் தம்பியினுடைய மகள் என்னுடைய மகனிடத்தில் முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள அந்த அதை மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும், வேற எதையுமே வெளிப்படுத்த முடியாது. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவு முறை. அப்போ யாரோடு இஸ்லாம் சேர்ந்து வாழ சொல்லுது அவங்களோட தான் நம்ம சேர்ந்து இணைந்து வாழ முடியும். இவங்க சேர்ந்து வாழ முடியுமான்னு கேட்டால், வீட்டுக்கு வந்தால் ஒரு டீயை குடிக்கிறது ஓகே, வீட்டுக்கு வந்தால் சலாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கறது ஓகே, பக்கத்தில் போய் உட்கார முடியுமான்னு கேட்டால் உட்கார முடியாது, தொட்டு பேச முடியுமான்னு கேட்டால் தொட்டு பேச முடியாது. மார்க்கம் அதை தடுக்குது. மார்க்கம் அதை அந்நிய பெண் என்று சொல்லுது, மார்க்கம் அது அந்நிய ஆண் என்று சொல்லுது. அதே போல எங்களோட வாப்பாவுடைய தாத்தா இருப்பான், அல்ல வாப்பாவுடைய நானா இருப்பான். வாப்பாவுடைய தாத்தா அல்ல தங்கச்சி, எங்களுக்கு மாமி முறை இருக்கும். மாமியினுடைய குழந்தைகளை நாங்கள் மச்சின்னு சொல்லுவோம். சில ஊர்களில் வந்து அக்கா தங்கச்சி என்ற அந்த உறவு முறையிலும் கூப்பிடுவாங்க. இப்போ அதை நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே உறவு முறை தான். இந்த மச்சி என்று கூப்பிடுறனாலேயோ அல்ல தங்கச்சி தாத்தா என்று கூப்பிடுறனாலேயோ அவங்க என்னுடைய சொந்தக்காரர்களாக வருவாங்களான்னு கேட்டால் இல்லை. என் வாப்பாவினுடைய தங்கச்சினுடைய குழந்தைகளை எனக்கு திருமணம் முடிக்கலாம் மார்க்க அனுமதிப்படி. அப்போ நாங்கள் இந்த உறவு முறையை நாங்கள் சிக்கலாக்கிக்கிட்டு மார்க்கம் எங்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஆடையை பேணிக்கொள்ளுமாறு சொல்கின்றதோ யாரிடத்துல எல்லாம், ஆனால் அவர்களிடத்திலையும் நாங்கள் வெளிப்படையாக ஒரு வாப்பா கிட்ட இருக்கிறத போல, நானா கிட்ட இருக்கிறத போல, மகன் கிட்ட இருக்கிறத போல மகரம் இல்லாத திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்களிடத்துல எல்லாம் நம்ம ஆடைகளை வெளிப்படுத்தி ஆடை இல்லாமல் எல்லாம் ஆடை என்ன அந்த மகரமான ஆடையா இஸ்லாம் சொல்லுதே, மகரமானவர்களுக்கு இடையில அந்த ஆடையை அவர்களுக்கு இடையிலையும் வெளிப்படுத்துகின்றதை பார்க்கலாம் இன்றைக்கு எங்களோட சமூகத்தில். அதனால தான் என்ன சொல்கிறோமேடா, தம்பியினுடைய பிள்ளைய கல்யாணம் முடியும்னு சொல்ல எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் எப்படி திருமணம் முடிக்கிறது? சின்னத்துலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க, நேற்று வரைக்கும் ஒரே கட்டில் தூங்கினவங்க, நான் அவைய தங்கச்சா தான் பார்க்குறேன். இஸ்லாம் சொல்லுது அவனுடைய தங்கச்சி கிடையாதுன்னு. பக்கத்து வீட்டில் உள்ள புள்ள எப்படி அந்நிய பெண்ணோ, ரோட்டில் உள்ள புள்ள எப்படி அந்நிய பெண்ணோ, ஒரு கிலோமீட்டரை தாண்டி உள்ள ஒரு பெண் எப்படி அந்நிய பெண்ணோ, அதே போல அவளும் அந்நிய பெண், அவளையும் உனக்கு திருமணம் முடிக்கலாம் தான் இஸ்லாம் சொல்லுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, மச்சன் முறை உறவு வரும். இல்லை மச்சன் முறை உறவு, என்னுடைய தங்கச்ச ஒருத்தருடைய ஒரு பெண்ணை நான் திருமணம் முடிச்சிக்கிறேன், அந்த பெண்ணுடைய தங்கச்சிக்கு அல்ல அந்த பெண்ணுடைய அக்காவுக்கு நான் யாரு? மச்சான். எனக்கு அந்த பெண்கள் யாரு? என்னுடைய மனைவியினுடைய தங்கச்சி அக்கா யாரு? மச்சினிச்சி. அப்படிதானே? இப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து மச்சான் என்றது வந்து உறவினரா? ஒரே சபையில் உட்கார்ந்து ஒரு கணவனிடத்தில் ஒரு வாப்பாவிடத்தில் இருக்கிற மாதிரி ஆடையோட என்னுடைய மச்சினிச்சி இருந்து அவங்களோடு சகஜமாக பேசக்கூடிய உறவா, அல்லது அவன் எனக்கு அந்நிய பெண்ணா? அவளுக்கு நான் அந்நிய ஆணா என்று கேட்டால் இஸ்லாம் அந்நிய பெண் அந்நிய ஆண் என்று சொல்லுது. இன்னும் அந்நிய ஆண் என்று சொன்னது மட்டும் இல்லை, அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, சுமேந்திரன், அதே போல் வந்து யாரென்னே தெரியாத ஒருத்தன் இஸ்லாத்திலே முஸ்லீம்கள்லேயே ஒரு கிறிஸ்டியனாக இருப்பான், அந்நிய ஆண்கள் இருப்பாங்கல்ல, அந்நிய ஆண்கள்லேயே ரொம்ப டேஞ்சர் ஆனவங்க என்ற லிஸ்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அந்த லிஸ்ட்டில் அல்லாஹ் முதல்ல கொண்டு வந்து வைக்கிறது மச்சானை தான். எந்த மச்சான்? என்னுடைய வைஃபுடைய தங்கச்சிக்கு அக்காவுக்கு நான் மச்சன் தானே, என்னதான் அல்லாஹ் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறான். அந்நிய ஆண்கள்ல முதல்ல அல்லாஹ் என்னதான் கொண்டு வந்து வைக்கிறான், அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லாருமே. இவனோட நீ கவனமா இருந்துக்கோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், புகாரில் வருது, ஈயாக்கும் வத்துஹூல அல நிசா, அந்நிய பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் போய் உட்கார்றது நுழைகிறத நான் உங்களை தடுக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தடுக்கிறாங்க. ஈயாக்கும், உங்களை என்ன தடுக்குகின்றேன், வத்துஹூல அல நிசா, அந்நிய பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் போய் உட்கார்றத அல்ல அவங்களுக்கு மத்தியில் போய் நீங்கள் நிற்கிறத நான் உங்களை தடுக்கிறேன் அப்படின்னு. உடனே அன்சாரிகள் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அஃபரைத் அல் ஹம்வ, மச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது கணவனுடைய நானா தம்பி இந்த உறவு இருக்கு, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
என் ஒய்ஃபுக்கு ஒரு 4 அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. எங்கள் அக்கா தங்கச்சி இருக்க போகல மச்சான் வந்து அன்றைக்கி சபையில் உட்கார முடியுமா என்று கேட்குறாங்க. 4 அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த மச்சானோட தங்கச்சை வந்து பைக்கில் ஒன்றா உட்காந்து போகலாமா என்று ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அக்காவுடைய புருஷன் தானே, தங்கச்சினுடைய புருஷன் தானே. 4 பேர் இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி, அதில் ஒருத்தர் தான் எனக்கு பொண்டாட்டி. நான் அந்த சபையில் போய் உட்கார முடியுமான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. 4 பெண்களுக்கு மத்தியில் 4 பேரும் அவங்களுக்கு அக்கா தங்கச்சி, அது 2 பேர் இருக்கிறாங்க. அங்கே போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாமா எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் ஹமு அல் மௌத்து, நீர் அல் ஹம்மு, இந்த மச்சான் உறவு இருக்குதுல்ல அவன் மரணத்துக்கு சமமானது, போனீங்கன்னா நாசமாகி போவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார். அப்போ இந்த அந்நிய ஆண்கள், இந்த அஜ்னபியன் நாங்கள் சொல்லுவோமே அந்நிய ஆண்கள் என்று சொல்லி, அந்நிய ஆண்கள்லையே படு மோசமானவர்கள் யார் என்று சொன்னால், ரொம்ப கவனமாக ரொம்ப டேஞ்சரானவங்க யார் என்று சொன்னால் வந்து இந்த மச்சான் உறவில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கி என்ன நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் மச்சான் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்தாரு, அவர் தான் எங்களை வந்து சின்ன வயசில் வந்து எங்களை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார், ஒரு வாப்பவுடைய ஸ்தானத்தில் சகோதரனுடைய ஸ்தானத்தில் வச்சு அவர் தான் எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாமே ஓகே சரி, சின்ன வயசில் 12 வயசில் நீங்கள் வயசுக்கு வந்துட்டீங்க, இப்போ அவர் உங்களுக்கு வாப்பாவுடைய ஸ்தானத்திலே இருக்கிறாரு, இப்போ அவர் உங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரியா, இப்போ அவர் உங்களுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரியா, கூட பிறந்த சகோதரனுக்கு ஈக்குவலாக அவர் வர முடியுமா? என்னுடைய தம்பிக்கு ஈக்குவலாக என்னுடைய மச்சனுக்கு வந்து நிற்க முடியுமா? மச்சான் மச்சான் தான், தம்பி தம்பி, தம்பியோட தான் இஸ்லாம் உறவு பாராட்ட சொல்லுது, தம்பிக்கு பக்கத்தில் போய் தான் உட்கார சொல்லுது, தம்பியோட தான் ஜோக் அடித்து சகஜமாக பேச சொல்லுது, தம்பிக்கு மத்தியில் தான் வந்து இஸ்லாம் அந்த மஹரமானவங்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தக்கூடிய ஆடையை வெளிப்படுத்த சொல்லுது. மச்சான் வந்து அந்நிய ஆண், அவன் பக்கத்தில் போய் உட்காரக்கூடாது, அவனோட ஜோக் அடிக்கக்கூடாது, இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடாது, தனியாக இருக்கும்போது அவன் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுண்டா, இன்றைக்கி குடும்பங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகிறது எங்கேன்னு கேட்டால், இந்த மச்சானை வந்து வாப்பாவுடைய ஸ்தானத்தில், நானாவுடைய ஸ்தானத்தில், தம்பியினுடைய ஸ்தானத்தில், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் குடும்பத்தில் ஒருத்தர் தான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உறவினர்கள், இந்த உறவு பாராட்ட சொல்லுதே, பக்கத்தில் போய் உட்கார்ந்து உறவு பாராட்ட சொல்லக்கூடிய அந்த உறவினர்களுக்குள்ள ஒரு வருவாரான்னு கேட்டால் இல்லை, அவர் ஒரு அந்நியான். இப்போ என் மனைவிக்கு நான் கணவன் தானே, எனக்கு மனைவி மனைவி, இந்த கணவன் மனைவி என்றது உறவினர்கள் கிடையாது. வாப்பாவும் பிள்ளையும் உறவினர்கள், நானாவும் தம்பியும் உறவினர்கள். கணவன் மனைவி உறவு கிடையாது, அது ஒரு பதவி. கணவன் என்றது ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து. மனைவி என்றது ஒரு அந்தஸ்து. எது வரைக்கும்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழும் வரைக்கும். இடையில பிரிஞ்சிடுச்சுன்னு வைங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய கணவர் ரெண்டு பக்கத்தில் போய், என்னுடைய மனைவி என் பக்கத்தில் போய் உட்கார முடியுமா? அவளை தொட முடியுமா? அவள் அந்நிய பெண், நீ அந்நிய ஆண். அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழுகின்ற காலத்தில் வந்து கணவன் என்றது ஒரு பதவி, ஒரு அந்தஸ்து தான். மனைவி என்றது ஒரு அந்தஸ்து, மனைவி என்ற அந்தஸ்து ஒரு ஒப்பந்தம், மீசாக்கன் கலியதா, ஒரு கடுமையான ஒப்பந்தம் தான் 2 பேருக்கு இடையிலும் இருக்குதே தவிர, வாப்பா பிள்ளைங்க, நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, அந்த நெருங்கிய உறவினர்கள் என்ற அந்த லிஸ்ட்ல கணவன் மனைவி இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு அந்தஸ்து. என் மனைவியை நான் தலாக் பண்ணிட்டேன்னு வைங்களே உதாரணத்துக்கு, அதுக்கப்புறம் அவள் வந்து எனக்கு மனைவியா? போய் தொட முடியுமா? பார்க்க முடியுமா? அவளை பக்கத்தில் போய் உட்கார முடியுமா? ஃபோனில் தனிமையில் பேச முடியுமா? அவளுக்கு தான் என்ன பேச முடியுமா? அந்நிய பெண், அதுக்கப்புறம் நான் அந்நிய ஆண். அப்போ இந்த உறவு முறையே எதை காட்டுதுன்னு சொன்னால், மச்சான் வந்து சொந்தக்காரன் அல்ல என்றதை காட்டுது. ஒரு பதவியில இருக்கிற நாம், கணவன் என்ற பதவியில் இருக்க, நாளைக்கு மனைவியை விட்டுட்டு மனைவியுடைய தங்கச்சி கல்யாணம் முடிக்க முடியுமா? முடியாதா? மார்க் அடிப்படையில் மனைவியுடைய அக்காவை திருமணம் முடிக்க முடியுமா? முடியாதா? எத்தனை குடும்பங்கள் அப்படி நடந்திருக்குது. சகஜமாக பழக விட்டு தாத்தாவை தலாக் சொல்லி அதுக்கப்புறம் தங்கச்சியை முடிச்ச எத்தனை குடும்பங்கள் இருக்குது. அக்காவை திருமணம் முடிச்ச எத்தனை குடும்பங்கள் இருக்குது. நல்லவனாகவே இருந்துட்டு போகட்டுமே மச்சான், லட்சம் நல்லவர், கோடி நல்லவர், அவருடைய உள்ளத்துல அணுவலும் எந்த மன 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 சங்கடமும் இல்லை, ரொம்ப நல்லவர். இஸ்லாம் சொல்லுது அவன் அந்நியான்.
தம்பியை சொல்லுது அவன் அவனுடைய உறவினர், அவனோட சேர்ந்து வாழன்னு சொல்லு. அவர் நல்லவர் என்றதுக்காக வேண்டி அவரோட ஜோக் அடிக்கலுமா? சகஜமா பழக முடியுமா? நல்லவனாகவே இருந்துட்டு போகட்டும். இஸ்லாம் அவன் அண்ணி ஆனன்னு சொல்லுது இஸ்லாம். சரி, சில நேரங்களில் இந்த மாதிரி உறவுகள், இப்போ நம்ம யார் யார் பார்த்தோம்? தம்பி தங்கச்சினுடைய குழந்தைங்க திருமணம் முடியுமாக இருக்கக்கூடியவங்க, இந்த மச்சான், இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சில நேரங்களில் குடும்பங்கள் ஒன்று சேருகின்ற போது இவர்களோடு எப்படி நடந்து கொள்றது? அது ஒரு பெரிய கொஸ்டினா இல்லையா? நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஓகே, குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருது, இப்போ எப்படி நடந்து கொள்றது? இஸ்லாம் இதற்கு வழிகாட்டுது. முதலாவதாக ஆடை ஒழுக்கத்தை நாங்கள் பேணணும். திருமறை குர்ஆனில் 24வது சூறாவில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வக்குல்லில் முஃமினாத்தி, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அபுசாரிஹின், அவர்களுடைய பார்வைகளில் தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களுடைய அந்தரங்களை பேணிக் கொள்ளட்டும், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா, அவர்களுடைய உடம்பில் வெளியானதை தவிர மற்ற எல்லாத்தையும் மறைத்துக் கொள்ளட்டும். அதாவது மணிக்கட்டு வரை உள்ள இந்த கைப்பகுதியையும் முகத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வல் யதுர்பின பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, தன்னுடைய மார்பகங்களுக்கு முந்தானையை போட்டுக்கொள்ளட்டும். யாருக்கு மத்தியில் இந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம்? ஒரு அலங்காரம் என்று இருக்குதுல்ல, முகத்துக்கு ஒரு பவுடரை போட்டுக்கிட்டு, முகத்துக்கு ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு, கைக்கு லிப்டிஸ் போட்டுக்கிட்டு, அல்ல மரதானியை போட்டுக்கிட்டு, ஒரு அழகாக இருப்போம், ஒரு பெண்ணு அழகுபடுத்தி கொள்றாங்கல்ல, இந்த அழகை யாருக்கு மத்தியில் வெளிப்படுத்தலாம்? அப்படி அல்லாஹ் சொல்கின்ற போது, வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம், இல்லா லிபுஊலத்திஹின்ன, உங்களுடைய கணவன்மார்களுக்கு மத்தியில். மூஞ்சிக்கு பவுடரை பூட்டி லிப்ஸ்டிக் பூசினா யாருக்கு மத்தியில் தான் போய் நிற்கலாம்? கணவன் இடத்துல போய் நிற்கலாம். மச்சான் இடத்துல போய் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஓகே, கணவன். ஓ ஆபாயிஹின்ன, உங்களுடைய தந்தைமார்கள் இடத்துல. இப்போ நான் ஒரு பெண்ணா, என்ன ஒரு பெண்ணா நினச்சிக்கங்க, என் மாப்பிள்ளை இடத்துல என்னுடைய அழகை வெளிப்படுத்தலாம். அதாவது மணிக்கட்டை முகத்தையும் இல்லாமல் பொதுவாக ஒரு அழகை வெளிப்படுத்தலாம். மாப்பா கிட்ட வெளிப்படுத்தலாம். ஓ ஆபாய் புஊலத்திஹின்ன, கணவனுடைய தந்தை, அவரும் எனக்கு மகரம் தான், நான் ஒரு பெண்ணாக இருந்தா. ஓ அபுனாயிஹின்ன, என்னுடைய குழந்தைகளுக்கு மத்தியில். ஓ அபுனாய் புஊலத்திஹின்ன, என்னுடைய தந்தையினுடைய, அதாவது நான் திருமணம் முடிச்சு இப்போ 2ஆம் தரமாக ஒரு கணவனை, அவருக்கு ஆண் குழந்தைகள் இருந்திருக்கணும் வைங்களே, அப்போ அந்த குழந்தைகள் எனக்கு யார் தான்? மகரம் தான். ஓ யஹ்வானிஹின்ன, என்னுடைய சகோதரர்கள், நானா தம்பி, நான் ஒரு பெண்ணை நினச்சிக்கங்க என்னைய. ஓ அபுனாய் ஓ பனி யஹ்வானிஹின்ன, என்னுடைய சகோதரனுடைய ஆண் குழந்தைகள், என் கூட பிறந்த நானா தம்பி தாத்தா தங்கச்சி இருப்பாங்கல்ல அவங்க. ஓ அஹவாத்திஹின்ன, அல்ல அக்கா தங்கச்சினுடைய ஆண் குழந்தைகள் எனக்கு மகரம். சொல்லிவிட்ட ஓ நிசாயிஹின்ன, பெண்களுக்கு மத்தியில் அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம். அல்லது மறைவிடங்களை அறிய முடியாத சிறுவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தலாம். அல்லது வயோதிபத்தின் காரணமாக எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய சில ஆண்கள் இருப்பாங்கல்ல, ரொம்ப வயசுக்கு போயிட்டு சில ஆண்கள் இருப்பாங்க, 99 100 வயசு தான், நல்லா திரகாத்திரமாக இருப்பாங்க. அந்த ஆண்களை சொல்ல இல்லை, நாங்கள்லாம் பார்க்குறோம் பத்திரிகையில் 99 100 வயசு 19 வயசு 20 வயசு பிள்ளைய திருமணம் முடித்தாங்க அப்படின்னலாம். அவங்கள சொல்ல இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வயோதிபத்தை நாங்கள் நினச்சிடக்கூடாது, அவர் இப்போ வயசு தானே அப்படின்னு சொல்லி அந்த வயசை இஸ்லாம் சொல்ல இல்லை. அவர் வயோதிபத்தின் காரணமாக அவரால் எழும்பி நிற்கவோ எதுவுமே பண்ண முடியாது. இப்படியான ஒருத்தர், அப்படி ஒருத்தர்கிட்டையும் என்ன செய்யலாம்னு உங்களோட அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. இதை தாண்டி மற்ற எந்த ஆண்களிடத்துல நீங்கள் வர்றதாக இருந்தாலும் முகத்தை மூடிக்கிட்டு மணிக்கட்டை மட்டும் வெளியேப்படுத்திக்கிட்டு தான் வந்து நிற்கணும். அந்த மச்சானாக இருக்கட்டும், மச்சு நிச்சயாக இருக்கட்டும், யாராக வேணாலும், நீங்கள் என்ன பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, யாராக இருக்கட்டும். இஸ்லாம் சொல்லுது அவன் அந்நிய ஆணன்னு இஸ்லாம் சொல்லுது. இந்த ஆடை அலங்காரம், இந்த ஆடை ஒழுங்க பேண முடியும்னா அந்த குடும்ப அந்த ஃபங்க்ஷன்களில் ஒன்று சேரும் போது இந்த ஆடை ஒழுங்கோடு தான் இருக்கணும். அபாயை தான் உடுக்கணும், வீட்டுக்குள்ள அபாயை உடுக்க முடியாது. ஆனால் மொத்தமாக போத்திக்கிட்டு கையை மணிக்கட்டு வரையும் முகத்தை மட்டும் வெளிப்படுத்த முடியுமா இல்லையா? மூஞ்சை மூடுறத கழுத்து விளங்கக்கூடாது, கழுத்து விளங்கக்கூடாது, கைடு இந்த பகுதி விளங்கக்கூடாது. இப்போ என் மகள் இருக்கிறா, மகள், என் தம்பியினுடைய பையன் வர்றான் 19 வயசு, என் மகளுக்கு ஒரு 20 18 வயசு. சின்ன வயசில் ஒன்றா உட்காந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா குளிச்சோம்ன்றதுக்காக வேண்டி இந்த ஆடை ஒழுங்கு இல்லாமல் வந்து முன்னாடி நிற்க முடியுமா என் மகளுக்கு? முடியாது.
இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மணிக்கட்டு வரை முகத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தலாம். அப்போ இதை நாங்கள் பேணணும். இந்த ஆடை ஒழுங்க பேண முடியுமா? குடும்ப ஃபங்க்ஷனுங்களை வச்சு நாங்கள் ஒன்று சேரக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னும் 2-3 விஷயங்கள், அந்த ஒழுங்குகள். குடும்பமாக நாங்கள் ஒன்று சேரும் போது எப்படி இந்த உறவு முறைகளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுக்கமாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே எப்படி இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது இன்னும் சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றது நாங்கள் அடுத்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அம்மா பாத். அடுத்து என்னன்னு சொன்னால் தேவையற்ற பேச்சுக்கள். தொட்டு பேசுறது நான் சொன்ன இந்த உறவு முறைகளுக்குள்ள மட்டும்தான். நானா தம்பிக்கிட்ட, வாப்பா கிட்ட, அல்ல கணவன் இடத்துல, கணவனுடைய தந்தை இடத்துல, அல்ல என் நானா தம்பி அக்கா தங்கச்சினுடைய ஆண் குழந்தைகள் இடத்துல, இவங்களை மட்டும்தான் எனக்கு தொட்டு பேசலாம். மச்சானை தொட்டு பேச முடியாது. ஒருத்தர் கூப்பிடுறாரு, நான் மச்சானுடைய பக்கத்தில் இருக்கிற மச்சான், அந்த உங்களை அவர் கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல முடியுமா? தொட முடியுமான்னு கேட்குறேன். தொட்டு பேசுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஜோக் அடிச்சு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்டால் அதுக்கும் முடியாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் முதவே சொன்னாங்க, ஈயாக்கும் வத்துஹூல அல நிசா, அந்நிய பெண்களிடத்துல போய் நீங்க உட்காரது நான் தடுக்கிறேன்ற சொல்றாங்க. அப்ப கேட்குறாங்க, மச்சான் வந்து உட்கார முடியுமா யார சொல்லலாம்? மச்சான் வந்து உட்கார முடியுமான்னு கேட்குறாங்க. மூத்த மச்சான் வந்து உட்கார முடியுமா? இந்த மச்சான் ரொம்ப நல்ல மச்சான், எங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாரு, ஆட்டோவில் கூட்டிட்டு போறாரு, பைக்ல கூட்டிட்டு போறாரு, காசு தேவையான காசு தர்றாரு, இவருக்கு வந்து உட்கார முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணத்துக்கு சமமானவன் யாரு. அட்லீஸ்ட் நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் சும்மா ஒரு அந்நிய ஆணி எடுத்தா கூட இவனை கொண்டு வந்து வச்சுடாது சபைக்கு. மரணத்துக்கு சமமா, மொத்த குடும்பத்தை நாசமாக்கி போட்டுடுவான். அப்ப உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா அப்படி இருக்க முடியாது. சபையில உட்கார்ந்து நலம் விசாரிக்கிறது, அல்ல முக்கியமான ஒரு மேட்டர் சம்பந்தமா பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் ஓகே. பெண்கள் மட்டும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மச்சம் வந்தா, மச்சம் வாங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்கன்னு உட்கார வைக்க முடியுமா? அப்படிதான் உட்கார வச்சாலும் இவனுக்கு உட்கார முடியுமா? நீ என்ன சொல்லணும்? உனக்கு குர்ஆன் சுன்னா தெரியுமே, என்ன சொல்லணும்? இல்ல நான் வெளியே இருக்கிறேன், வெளியே உட்காரணும். இதானே இஸ்லாம், இதானே அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டுது. அவங்க கூப்பிட்டுன்றதுக்கான போய் உட்கார முடியுமா? நல்லவனாகவே இருக்கட்டுமே, 1000% நல்லவனாக இருக்கட்டும், லட்சம் கோடி சதவீதம் நல்லவனாக இருக்கட்டும், சொந்த தம்பியை விட நல்லவனாக இருக்கட்டும், சொந்த நானாவை விட நல்லவனாக இருக்கட்டும், நானாவுக்கு வந்து உட்கார முடியும், அவனுக்கு வந்து உட்கார முடியுமா? முடியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சரி, அடுத்து என்ன? இந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுறது. சில நேரங்கள் ஏதாச்சும் ஒரு மச்சி, ஏதாச்சும் ஒரு மைனி நம்ம ஒரு 2 குழந்தை நம்ம பெற்றிருக்கிறோம்னா அவ ஒரு 4 பிள்ளையை பெற்றிருப்பா. அதுக்கு ஏதாச்சும் இன்ட் அடிக்கிறது, அப்படித்தானே குடும்பங்கள் நடக்குதா இல்லையா? கவனிப்பு பலமா இருக்குது போல இப்படி என்ன சொல்லிடுறது. அப்படி என்ன அர்த்தம்? இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குற மார்க் அடிப்படையில். பேச முடியுமா? ஒன்றாவது அப்படி பேசுறது ஒரு பெண்ணை அனுமதிக்க முடியுமா? நீ என்ன செஞ்சிருக்கணும் அப்படி பேசும்போது? இப்படிலாம் பேசிக்கிட்டு வராதிங்க மச்சான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு அந்நிய ஆண் ரோட்டில் போகிற ஒருத்தன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் பேசினா சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருப்பியா? இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பீங்களா? அவனை கண்டிக்கிறத விட 1000 மடங்கு கண்டிக்க வேண்டிய இவனை தான். ஆனால் இவனை என்ன செய்றீங்க? அவர் ரொம்ப நல்லவர், நல்லவனாகவே இருந்துட்டு போட்டுமே. இஸ்லாம் சொல்லுது அந்நிய ஆணடி. இஸ்லாம் சொல்லுது அந்த இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடியவங்க சில நேரங்களில் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அந்த குண்டை வர்ணிப்பார் இவர். முடியுமா? அதெல்லாம் ஒல்லியா இருப்பாங்க, அதை வர்ணிப்பாங்க. அல்லது எல்லாரும் சபையில் இருக்க போல புள்ள பால் கேட்கும், அதுக்கு ஏதாச்சும் டபுள் மீனிங்ல பேசி மச்சியை வத்து குழப்புறது, பிள்ளைக்கு மட்டுமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நடக்குதா இல்லை? இதெல்லாம் கூடாத ஒரு விஷயங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஏன் அந்த மச்சான மவுத்துக்கு சமமாண்டா, அதாவது வீட்டிலேயே ஒரு அந்நிய ஆண் இருக்கிறான், ரொம்ப கவனமாக இரு, அவனை பக்கத்தில் நெருங்க விடாத. நெருங்க விட்ட குடும்பம் சின்ன பின்னமாகி நாசமாகி போகும் என்றதை அந்த எச்சரிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு சொல்றாங்க. மரணத்துக்கு சமமானவன்
அதுக்கப்புறம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்காதுன்னு ரசூல் அங்கே சொல்றாங்க. மச்சான் வந்து அண்ணியானவன். ஆமாம், நீங்கள் புறத்தி தான் மச்சான், நீங்கள் எங்களோட குடும்பத்தில் உள்ளவர் கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு புருஷன், அதையும் எப்போ தாத்தாவுக்கு புருஷனாக இருக்கும் வரைக்கும். தாத்தாவை பிரச்சனை பண்ணி விட்டுட்டீங்கன்னு நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவராகவே இருந்துட்டு போகட்டும், தாத்தாவோட உங்களுக்கு ஒரு பதவி தான், அப்படிதானே? எனவே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த உறவு முறைகளை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் வந்து இந்த உட்கார்ந்து சினிமா விஷயங்களை பேசுறது, அல்லது வந்து என்ன செய்யற மச்சன் பக்கத்தில் மச்சினிச்சு உட்கார்ந்து சாப்பிட்றது, காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்பட்ட கொண்டு போய் விடுங்கன்னு சொல்றது, 5 நேரம் தொழக்கூடியவர், ரொம்ப நல்லவர், பெண்களுடைய விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார், இருக்கத்தான் ஓணும். நானாவோட தம்பியோட போகிற மாதிரி போக முடியுமா? பாப்பாவோட போகிற மாதிரி போக முடியுமா? தனிமையில் இருக்க முடியுமா? நல்லவராகவே இருக்கட்டுமே. இஸ்லாம் சொல்லுது அவன் அந்நியன். எனவே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ சொல்லுதில் இஸ்லாம். சேர்ந்து வாழுங்க, ரிஸ்கில் பரக்கத் கிடைக்கும், உங்களோட ஆயுள் நீளும், அல்லாஹ் உங்களுக்கு இன்னென்ன நன்மைகளை தரும், மறுமையில் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். இந்த உறவினர்கள் யார் என்று சொன்னால், யாரெல்லாம் நமக்கு மகரமாக இருக்கின்றார்களோ அந்த உறவுகளை மாத்திரம்தான் இஸ்லாம் சொல்லுவதை தவிர அதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஆணுக்கு அந்நிய பெண், பெண்ணுக்கு அந்நிய ஆண் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சேர்ந்து வாழ சொல்லக்கூடிய, நெருங்கி வாழ சொல்லக்கூடிய உறவினர்கள் வந்து என்னுடைய வாப்பா உம்மா, வாப்பாவுடைய கூட பிறந்தவர்கள், உம்மாவோடு கூட பிறந்தவர்கள், அதே போல் என் கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள், அதுபோக என்னுடைய கணவன் ஏற்கனவே திருமணம் முடிச்சிருந்தா அவருக்கு ஆண் குழந்தைகள், அந்த ஆண் குழந்தைகள், என் தாயிடத்தில் யாராச்சும் பால் குடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆம்பளை சகோதரர்கள். இதை தவிர இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வேறு எவனும் வரமாட்டான். அது எந்த பேரை சொல்லி நாங்கள் அழைச்சாலும், அக்கா, தம்பி, தங்கச்சி, மச்சா, மச்சி, எந்த பேரை சொல்லி அழைச்சாலும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவினர்களுக்குள்ளே அது வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் அந்நிய ஆண், அந்நிய பெண். எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வரையறைக்குள்ளே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் கடைப்பிடிச்சு ஒழுக்கமாக வாழ்ந்து குடும்பங்கள் சின்ன பின்னமாக போகாமல், கணவனுக்கு சந்தேகங்கள் வராத விதத்தில், மனைவிக்கு சந்தேகங்கள் வராத விதத்தில் நடந்து கொள்ளக்கூடிய குடும்பங்களாக நாங்கள் வாழ்ந்து மறுமையில் வெற்றி அடைவோம். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.